இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ஸ்க்கு வர ஸ்கின் கண்டிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய டைம் ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஜென்ஸை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறது இல்லை. ஜென்ஸே பெருசாக அதை பற்றி கேர் பண்ணுறதும் இல்லை. பட் சைலண்ட்டாக அவங்க சஃபர் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் எங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் இந்த ரேசர் பம்ப்ஸ். இந்த ரேசர் பம்ப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஷேவ் பண்ணுற ஏரியாஸில் வரக்கூடிய ஒரு டைனியாக ரெட் பம்ப்ஸாக வந்துட்டுருக்கும். இது யாருக்கெல்லாம் காமனாக வரும் அப்படின்னா, கேர்லி ஹேர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக பார்க்கலாம். அப்புறம் இம்ப்ராப்பர் ஷேவிங் டெக்னிக்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த ஜா லைனில் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டியாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 3 mm சைஸஸில் ஒரு ரெட் ஸ்பாட் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து பெருசாகி ஸ்காராகவும் மாற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபர்தராக லீஷன்ஸ் வராமல் தடுக்கலாம் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஷேவிங் டெக்னிக்கை கொஞ்சம் மாற்றுற மாதிரி பார்க்கணும். எப்படிலாம் அந்த ஜா லைனில் ஸ்ட்ரெச் பண்ணி ஷேவ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹேர் லைன் எப்படி வளருதோ அதே லைன்லேயே ஷேவ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபர்தராக லீஷன்ஸ் எதுவும் ப்ரோக்ரஸ் ஆகாமல் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஷேவ்ஸ் விட்டுட்டு ஈவன் ரேசர்ஸ் இந்த மாதிரி பிளேட்ஸ் இல்லாமல் ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணாலும் இது வர்றது ரொம்பவே கம்மியாகும். ஏன் இது இவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, இந்த லீஷன்ஸ் சில பேர் விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரியா பர்மனெண்ட்டாக பிக்மெண்டடாகவும் மாறிடுது, ரொம்ப பெரிய ஸ்காராகவும் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்கார் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி பஸ் வச்சு அந்த இடம் லீஷன்ஸே ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த ஷேவிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த லீஷன்ஸில் வந்து வெளில வர ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப டார்க் ரெட்டனாக இருக்குது, இல்லை பஸ் வச்சுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் நிச்சயமாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷேவிங் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இதுலேருந்து வரதும் நம்ம தவிர்த்துக்கலாம். தேங்க்யூ.